Vasim is a car, 1.5 liters, used for office as well as for personal purpose. During the year, the car is used 80% for business purpose, being certified by the employer. During the year, he incurred 50,000 on maintenance and running of such car. The entire cost is reimbursed by the employer. Fine taxable per site if the assessee wishes to claim higher deduction when a proper logbook is maintained, B, a proper logbook is not maintained. Logbook is not maintained, logbook is maintained என்ன அர்த்தம் அப்படின்னா logbook will tell you the expenses whatever um, the person has incurred towards the car, how much travel he has done, what is the duration of the travel, from which point to which point he has done his journey, எல்லா டீடைல்ஸும் logbook கொடுக்கும். ஓகேவா? logbook வந்து மெயின்டைன் பண்றவங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து the history of the journey எல்லாமே தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லாக் புக் மெயின்டைன் ஆகுது, லாக் புக் மெயின்டைன் ஆகல, அப்படி இருக்கும்போது டாக்ஸபிள் பர்கசைட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இட்ஸ் அ கார் 1.5 லிட்டர் ஃபார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே நிமிஷம். சி ஹையர் கெப்பாசிட்டி கார்னா என்ன அர்த்தம்னா ஹூஸ் கியூபிக் கெப்பாசிட்டி ஆஃப் இன்ஜின் எக்ஸிட்ஸ் 1.6 லிட்டர்ஸ். இது நோட் பண்ணிட்டீங்க சிவானி? அந்த சின்ன நோட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்கண்ணா சிவானி, அப்போ ஈஸியா இருக்கும். இந்த சம்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா சிவானி? ஹோம்ஒர்க்கா? காரோடது எல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல? இல்லஸ்ட்ரேஷன் 23 வரைக்கும் முடிச்சிட்டீங்க. ஒரு சம் மட்டும் தான் இதுல போட்டிருக்கேன். ஹோல்டு. லாக் புக் மெயின்டைன் ஆயிருக்கு டாக்ஸபிள் பர்பசைட்ஸ்னா இப்போ ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் பை த எம்ப்ளாயர் இஸ் ரெடியூஸ் டு த எக்ஸ்டென்ட் இட் இஸ் யூஸ் ஃபார் சி ஆஃபீஸ் பர்பஸ்னாலே அது டாக்ஸபிள் பர்பசைட் கிடையாது. கரெக்டா? ஸோ அவன் வந்து 50,000 ரூபாய் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரன்னிங் ஆஃப் தி கார்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். இஸ் யூஸ் 80% ஃபார் த பிஸ்னஸ் பர்பசஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 50,000 ரூபாயில 80% 40,000. 40,000 ஃபுல் டிடக்ஷன்ரா, ஏன்னா ஆஃபீஸ் யூஸ். 50,000த்துல 40,000 ரூபாய் போச்சுன்னா 10,000, அதுதான் வந்து டாக்ஸபிள் அமௌண்ட். ஆனா இப்போ இவங்க வந்து லாக் புக் மெயின்டைன் பண்ணல. ஸோ எங்கேருந்து எங்க போறாங்க எல்லா டீட்டெயிலும் தெரியாததுனால அப்போ ஒரு அப்ராக்சிமேட் நம்பர் தான் எடுத்துக்க முடியும். நாட் 80%. இப்போ லாக் புக் இருந்ததுன்னா என்ன தெரியும்? ஓகே, இங்கேருந்து வந்து அவர் வந்து ஆந்திராக்கு போயிருக்காரு, இந்த டேட்ல போயிருக்காரு, இந்த கார் எடுத்துன்னு போயிருக்காரு, இவ்வளோ நாள் ஆயிருக்கு, இவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் தெரியும். அப்போ அக்யூரேட்டா ப்ரூஃப் இருக்கும். லாக் புக் இல்லைன்னா ப்ரூஃபே கிடையாதுல்ல. அதனால வாட் இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் சேஸ், லாக் புக் இல்லாததுனால நான் இந்த 80% நம்ப முடியாது, அதனால நாங்களே ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். 1800 பர் மந்த்ன்றத ஒரு ஒரு டிடக்ஷனா நாங்களே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஐடி ஆக்ட் சொல்றது. அப்போ மொத்தமா 50,000 ரூபாய் அவன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்றான். ஐடி ஆக்ட் சொல்றது சரி, நீ அஃபிஷியல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ற 80% சொல்ற, ஆனால் நீ லாக் புக் கொடுக்காதனால நாங்க அதை நம்ப முடியாது. அப்போ ஒரு மாசத்துக்கு 1800, அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி தான் நான் உனக்கு டிடக்ஷன் கொடுக்க முடியும் சொல்லி 1800 per month into 12, 21,600. So which will give you taxable amount of 28,400 சொல்றாங்க. புரியுதா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? இது லாக் புக் மெயின்டெனன்ஸ். லாக் புக் மெயின்டெனன்ஸ்ன்றது the history of the journey will be incorporated கண்ணா. லாக் புக் when it is not maintainedனா இவர் ஓரலா இல்ல 80% நான் பிசினஸ் பர்பஸ் சொல்லலாம் நம்ப முடியாதுல்ல. எவ்ரிதிங் ஹாஸ் டு பி அலைன்டு வித் அன் ஒரு எவிடன்ஸோ ப்ரூஃபோ இருந்தால் தானே நான் அவங்க கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடியாதனால சரி பாதிக்கு பாதியாவது இப்போ 80% யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1800 பர் மந்த் தான் 21,600 வரைக்கும் நான் டிடக்ஷன் கொடுக்குறேன். சரி, அந்த 80%ல நம்ம போய் கூட சொல்லலாம் இல்லை, எம்ப்ளாயர் 10% யூஸ் பண்ணி 70% வந்து பர்சனல் யூஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால அதை ஃபுல்லாக ரிலே பண்ண முடியாதுன்றதுனால ஐடி ஆக்ட் என்ன சொல்றதுன்னா, சரி ஓகே நீ ஆஃபீஸ் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்ற,
அதை வச்சு உனக்கு ஒரு மேலோட்டமா 1800 per மந்த்துக்கு நான் டிடக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 21,600 will be the deduction in case of logbook not maintained for the car 1.5 liter used for office as well as personal use. புரிஞ்சுதா? ஓகே. இப்போ illustration 25 பார்க்கணும். அமித் is provided with 2 cars. இது எடுத்துட்டேனாடா நானு? இல்ல. Used for official and personal work by his employer Raj. The following information is available from the employer records for computing the taxable value of perk. See, இது வந்து கார் 1 கார் 2 ரெண்டு இருக்கு. ஓகே. இது வந்து அஃபீஷியல் யூஸும் பர்சனல் யூஸ் பண்றதுக்கு இது பண்றாங்க. இப்போ ஒரு அசம்ஷன் இங்க சொல்லியிருக்காங்க. கார் 1 வந்து அமித் அவங்களோட பர்சனல் யூஸ்க்கும், கார் 2 வந்து அமித்தே யூஸ் பண்றாங்க. கார் 2க்கு அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் கொடுக்கலாம். அப்போ வேல்யூ ஆஃப் பெர்குசைட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வேல்யூ ஆஃப் பெர்குசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கார் 1. இப்போ நம்மளோட கிளாஸ் என்ன சொல்றது? இதெல்லாம் போன பேட்ச்ல ஹோம்ஒர்க்கா கொடுத்தேன் ஆக்சுவலா. ஓகே. இப்போ இதுல வந்து கார்ஸ் ரன்னிங் மெயின்டெனன்ஸ் வந்து கம்பெனி ஓன் பண்றாங்க. ஓகே. salary ஆஃப் தி டிரைவரும் கம்பெனி ஓன் பண்றாங்க. கார் 1 அமித் யூஸ் பண்றாரு. ஸோ கார் 1 அமித் யூஸ் பண்றாரு அப்படின்னா ரன்னிங் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரே நிமிஷம். ஆமா, மெயின்டெனன்ஸ் வந்து இஸ் டன் பை யாரு? எம்ப்ளாயர். கரெக்டா? எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றாரு. ஆமா, எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றாரு. கரெக்ட். அப்போ எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து அதாவது கார் 1க்கு ஃபர்ஸ்ட் சொல்றாங்கண்ணா. ஓகே. கார் 1க்கு என்ன கால்குலேஷன் வரும்னா டெப்ரிசியேஷன் ஆஃப் தி கார் வந்து 6 lakhsல எவ்வளவு சொல்றாங்க டெப்ரிசியேஷன்? காஸ்ட் ஆஃப் த கார் 6 lakhs. டெப்ரிசியேஷனும் அசம்ஷன் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். இந்த 10% ஆஃப் தி கார் வந்து டெப்ரிசியேஷன் ஓடுதுடா. அதை எடுத்துக்கோங்க. டெப்ரிசியேஷன் ஆஃப் தி கார் வந்து நம்ம 10% எடுத்துக்கணும். ஓகேவா? 6 lakhs into 10% 60,000 பிளஸ் கார் 1 வந்து அவரே யூஸ் பண்றாரு. ஸோ பர்சனல் யூஸ்க்கும் யூஸ் பண்றாரு, ஆமா அஃபீஷியலுக்கும் யூஸ் பண்றாரு. ஓகேவா? அப்போ வந்து 10% 60,000, மெயின்டெனன்ஸ் 40,000, salary ஆஃப் தி டிரைவர் வந்து 24,000. இது எல்லாமே டாக்ஸ் பில்ல வருங்கண்ணா. ஓகேவா? ஆமா. இது வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கார் 2க்கு இது வந்து கார் இஸ் மெயின்டைன்ட், salary is given as there is a salary of the driver is given by the employer. car is காரோட ரிப்பேர் ரன்னிங் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸும் வந்து இவாலோடது. அண்ட் it is used both for official and personal work. இங்க இருக்குடா, அதான் சர்ச் பண்ணிருந்தேன். சி, அஃபீஷியலுக்கும் பர்சனல் ஒர்க்கும் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க, போத் பர்பஸ். ஓகேவா? அண்ட் கார் வந்து எம்ப்ளாயர் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எம்ப்ளாயர் மெயின்டெனன்ஸ் வந்து கார் எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இதுல
டிரைவருக்கு ஒரு 900 கண்ணா. ஓகே. அப்புறம் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இது என்ன டைப் ஆஃப் கார் அசம்ஷன் பண்ணிருக்காங்க கண்ணா. 1.6 சிசின்னு வச்சுக்கோங்களேன். ரிடக்ஷன் வந்து 1.66 பிலோவா இருந்ததுன்னா டிடக்ஷன் வந்து 1800. 1.6க்கு அபவ் இருந்ததுன்னா டிடக்ஷன் வந்து 2400. ஓகேவா கண்ணா? ஸோ 1800னா இன்டூ 12 அப்படின்னு போட்டோம்னா அசம்ஷன் பண்ணிக்கோங்கடா. நீங்க இதுவா கூட பண்ணிக்கலாம். ஹையரா இருக்கு 1.6 பண்ணிட்டு 2400. ஸோ 21,600 வரும். அதை தவிர இவரோட டிரைவரோடது பார்த்தோம்னா 912 போட்டா 10,800. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 32,400 வந்து வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட்ஸ். கார் நம்பர் 2ல. ஓகே சொல்லலாம். இதுல இன்னொரு அசம்ஷன் கூட வச்சுக்கலாம்டா. சி இதுல என்ன அசம்ஷன் நான் சொல்லிடுறேன் கண்ணா. கார் 2க்கு கார் ஓன்டு பை சி எந்த அசம்ஷன் சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓன்டு பை எம்ப்ளாயர் மெயின்டைன் பை எம்ப்ளாயர் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா? கார் 2 வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி கண்ணா. இந்த கேட்டகரி. கார் 1க்கு தான் வந்து அவங்க கிளீனா சொல்லிட்டாங்கல்ல. இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி அமித் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால டெப்ரிசியேஷன் ஃபுல்லா எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆ என்னமா? ஆமா ஆமா அசம்ஷன் கரெக்ட். மெயின்டெனன்ஸ் அதாவது கார் வந்து எம்ப்ளாயர் தான் கொடுக்குறாரு. எம்ப்ளாயி அதை ஃபுல்லா பர்சனல் பர்பஸ்க்காக என்ஜாய் பண்றதுனால மெயின்டெனன்ஸ் டெப்ரிசியேஷன் டிரைவர் சைட் மூணுமே டாக்ஸபிள். இங்க கார் 1 கார் 1 கார் 2 கார் 1 வந்து இந்த கேட்டகரி இதே கேட்டகரியில நடு கேட்டகரி கார் 1. சரி ஆமா கார் 1 நடு கேட்டகரி. ஏன்னா பர்சனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாரு. கார் 2 வந்து போத் த பர்பஸ்க்காக யூஸ் பண்றாரு. புரியுதா? ஓகே. ஃப்ரீ எஜுகேஷன் அன்னைக்கு எடுத்த ஞாபகம் இருக்காகண்ணா? அப்புறம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா? மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டூலிங் எடுத்துட்டேன். ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 26 பாருங்க கண்ணா. இதுவும் டைப் 2 டைப் 1 டைப் 1 டைப் 2
டைப் 2. இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க சிவானி ஃபர்ஸ்ட். புக் வச்சிருக்கேன் சிவானி. படிங்க. கேஸ் ஏ கேஸ் பி நான் உன்னை வந்து தெளிவா சொல்லலாம்னு இருந்தேன். சரி ஓகே ஒரு நிமிஷம். சிவானி இப்ப வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயியோட டெஃபினிஷன் நான் கலெக்ட் பண்ணேன். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி யாரு அப்படின்னா சாரி யாரா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்கா? யாரு? ம் நான் அத்தாரிட்டி யாரு? என்ன நான் அத்தாரிட்டின்னு புரியல. நான் அத்தாரிட்டினா நான் அத்தாரிட்டின்ற வேர்டே கிடையாது. கரெக்டா சொல்ல பார்க்கலாம் கொஞ்சம் கோர்வையா. சீக்வென்ஸா உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது டஃபா ஃபீல் பண்றீங்களா? இல்லடா ஏதாவது சேலஞ்ச் இருக்கா அதுல நான் கேட்கிறேன். சோ தட் ஐ வில் டெல் யூ ஹவு டு ஒர்க் இட் அவுட். நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் தெரியறது. ஆனா அது என்கிட்ட டெலிவர் பண்ணும்போது ஏதோ ஒரு சேலஞ்ச் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ண கஷ்டமா இருக்கா? இல்ல பாயிண்ட்ஸ் ஞாபகம் வர மாட்டேங்குதா? பேசணுமே. பேசினா தானே இன்டர்வியூல கரெக்ட் பண்ண முடியும். இல்ல அவங்க கிட்ட போய் நான் எழுதுறேன் சூப்பரா பண்றேன்னா ஓகே ஐ எம் ஹாப்பி வித் யுவர் ரிட்டன் கம்யூனிகேஷன், ஐ வாண்ட் டு செக் யுவர் ஓரல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நீங்க இப்ப நான் கேள்வி கேட்கறதுன்றது வந்து இட் இஸ் நாட் தட் நோ உங்களுக்கு இது தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நான் கேட்கல, இல்ல தெரியும்ன்றது நினைச்சு கேட்கல. இட் இஸ் ஆஃப் ஒன் வே ஆஃப் யுவர் செல்ஃப் கெட்டிங் ப்ராக்டிஸ் டு ஓரல் கம்யூனிகேஷன். பேசணும் சிவானி, பேசினாதான் முடியும். யூ ஹேவ் டு டாக் இன் நோ when you answer questions try to அதாவது அது ஒரு கோர்வையா வரணும். செயின் மாதிரி எடுத்துட்டு வரணும் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனா. இப்ப எனக்கு தெரியும் சிவானிக்கு இந்த கான்செப்ட் புரியுதுன்னு எனக்கு தெரியும். இதே மாதிரியே நீங்க படிக்கும் போதே கரெக்டா அந்த செயின் மாதிரி படிச்சாதான் சப்கான்சியஸ் மைண்ட்லயே செயின் மாதிரி ரெக்கார்ட் ஆகும். படிக்கும் போதே பிட்ஸ் அண்ட் பீசஸா படிச்சீங்க அப்படின்னா அப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் டைம்லயும் ஒரு ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் ஆயிடும். அப்ப நினைப்போம் ஐயோ நம்ம அப்படி படிச்சிருக்கலாமேன்ட்டு. டோன்ட் கிவ் ரூம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே ஒன்னு படிச்சீங்கன்னா லேட் ஆனாலும் பரவாயில்ல, பட் அதை நல்லா தீர்க்கமா படிங்க. நல்லா என்ன சொல்லுவாங்க, வாட் வி கால் ஸ்பஷ்டமா படிங்கன்னு சொல்றான்.
தெளிவா படிங்க. ஒரு டைம் எடுத்தா பரவால்ல. 1 1/2 ஹவர்ஸ் எடுக்கிறதா? இத்னூண்டு ப்ரொவிஷனுக்கு 1 1/2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் பரவால்ல. பட் யூ ஹேவ் டு டூ இட் வெரி கிளியர்லி. ஓகே. அவ்வளோதான். ஓகே. இன்னும் கொஞ்சம் ஒரே நிமிஷம். ஒரு டெஃபினிஷன் இருக்கு. பிடிக்க மாட்டேங்குது. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. சர்வெண்ட், குக்கு, கார்டனர் யார் இருந்தாலுமே அவங்களுக்கு டாக்ஸபிள். டாக்ஸபிள் டாக்ஸபிள். இப்போ வாட்ச்மேன் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயியா இருக்காங்கன்னு வாட்ச்மேன் குக்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணா. எல்லாமே டாக்ஸபிள் வரும். ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ்க்கு வாட்ச்மேன் குக்கு மேடு சர்வன்ட் ஸ்வீப்பர் எல்லாமே டாக்ஸபிள் அவங்களுக்கு. எல்லா காஸ்ட்டுமே. புரியுதா? நான் போன கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேனே. ஐயோ நல்ல wife holds 13% equity share capital of the same company. Assumption வந்து total salary during the year other than perquisite is 40,000. Case number 2 la Vijay is holding 25% equity share capital of the employer company. See, there is a terminology called as substantial interest ன்னு சொல்லுவாங்க சிவானி. நீங்க அதுதான் அந்த இதுதான் பார்க்குறேன். அது பெரிய டெஃபினிஷன் ஒன்று இருக்கு. See, ஒரு எம்ப்ளாயி ஒரு எம்ப்ளாயர் கம்பெனில சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்ன்ற வேர்டு ஞாபகம் வச்சுக்கணுங்கண்ணா. நான் நாளைக்கு திருப்பி கேட்பேன் யார் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா. Who is having substantial interest, okay, and he is holding equity shares, okay, not less than 20% of the voting power. யார் ஒருத்தருக்கு யார் ஒருத்தர் ஒரு கம்பெனில 20% ஆஃப் தி ஓட்டிங் பவர் மினிமம் கேரி ஆன் பண்ணிக்கிறாங்களோ, ஓகே, அண்ட் இஸ் பெனிஃபிஷியல் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்னா அவர் தான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. நான் போடுறேன். இப்போ இந்த இதுல பாத்தீங்கன்னா இங்க 70% தான் ஈக்விட்டி ஷேர். ஆனால இவர் வந்து ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது. ஆனா இவர் 25% அபோவ் 20%னால இஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. இப்போ இவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இந்த கேஸ்ல விஜய் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இல்ல, இந்த கேஸ்ல விஜய் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஆமாமாமா ஈக்விட்டி ஷேர் மட்டும் தான்டா பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர் மட்டும் தான் பார்ப்போம். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் in the employer company regarding the proposition of the equity shareholding should be 20% of the voting power minimum. அதுதான் இங்க பாயிண்ட். சோ அப்போ நீங்க வந்து இந்த கேஸ்ல ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது, இந்த கேஸ்ல ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. அப்ப நீங்க வந்து இந்த கிளாஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் சொல்லலாம். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ இவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். கார் ஏ வச்சுக்கோங்க. எம்ப்ளாயர் யூஸ்டு ஃபார் நீ சொல்றான் எம்ப்ளாயர் தான் ஓன் பண்றாரு. அப்போ இந்த கேட்டகரி கண்டிப்பா கிடையாது. இந்த ரெண்டு கேட்டகரிலாம் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து எம்ப்ளாயர் தான் பண்றாரு. அப்போ எம்ப்ளாயர் தான் காரும் ஓன் பண்றாரு. கார் ஏ மெயின்டெனன்ஸும் அவர் தான் பண்றாரு. அப்ப இந்த ரெண்டு இதுமே ரூல்ட் அவுட். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் தான் எடுத்துக்கணும். இதுல இந்த மூணு கேட்டகரியில எதுன்னு பார்த்துக்கோங்க. ஏ வந்து செகண்ட் கேட்டகரி,
இந்த மூணாவது கேட்டகரி போத் பர்பஸ் ஆஃபீஸ் as well as பர்சனல் யூஸ். அப்போ காரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன 1800 or 2500 per month depending upon the அந்த cubicle of the car. Capacity of the car என்ன 1.8 liter. Higher capacity lower capacity அது அப்ப 2400 per month. புரியுதாடா? ஸோ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு அது இப்போ பாருங்க 2400 into 12 20800 கார் ஏ. புரியுதா? ஆப்ஷன் ஒன்னுக்கு அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது செல்லம். ஓகேவா? அவர் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆப்ஷன் ஆமா இதுல ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி கிடையாது, இதுல ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. ஸோ கார் ஏ போத்ன்னு வரும்போது ஆமா ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி இஸ் சார்ஜபிள். கார் ஏ போத் என்ன கேள்வி கேட்குறாங்க? That we have to put one car for office, one the given case. எவ்வளோ கார் அது? ரெண்டு கார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்களா? கார் ஃபெசிலிட்டிஸ் 3 கார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 கார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க செல்லம். ஸோ ஒரு வந்து போத் 20,800. யூஸ் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அடுத்த கேட்டகரி எப்படி வரும்னா கார் பி வந்து ஆஃபீஸ் யூஸ் அண்ட் பர்சனல் யூஸ். அதுக்கு ஆமா செல்லம்மா, அதுக்கு எப்படி வரும்னா கார் பி எம்ப்ளாயர் பர்சனல் யூஸ் அண்ட் அஃபிஷியல் யூஸ் கார் பி. அதுக்கும் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 60,000. இங்க ஒரு அசம்ஷன் போட்டிருக்காங்க, ஒரே நிமிஷம்டா அதான் பார்க்குறேன். ஆப்ஷன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க செல்லம். அதாவது ஆப்ஷன் 1 என்னன்னா கார் ஏவை ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோ, பர்சனலுக்கு யூஸ் பண்ணிக்கோ, கார் பியை பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இங்க பாருங்களேன், ஆப்ஷன் 1 என்ன சொல்றாங்கன்னா கார் ஏ வந்து ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணி பர்சனல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. கார் பியை பர்சனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி இல்ல. ஆப்ஷன் 2 வந்து கார் ஏவை வந்து பர்சனல் பர்பஸ்க்கும் கார் பியை ஆஃபீஸ் அண்ட் பர்சனல். ஸோ கார் சியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பர்சனல் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுமா, இது வந்து ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் இதை. இப்ப லெட்ஸ் சே காரை வந்து பர்சனல் பர்பஸ் எடுத்து கார் பியை வந்து கார் பி பர்சனல் பர்பஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் பர்பஸ்க்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிறோம்ல. ஸோ மெயின்டெனன்ஸ் பிளஸ் டெப்ரிசியேஷன் வரும்போது டெப்ரிசியேஷன் 10% எப்பவுமே. ஸோ 5 lakhsல 10% 50,000. மெயின்டெனன்ஸோ 1,10,000 கார் பி. கார் சி ரெண்டு கேஸ்லயுமே பர்சனல் தான் செல்லுமா அப்படின்னு அசம்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் 2ல என்ன சொல்றான், நீ கார் ஏவை பர்சனலா எடுத்து கார் பிய போத் யூஸ் பண்ணி கார் சி பர்சனல் தான். அப்ப கார் ஏவை வந்து பர்சனலா எடுக்கும்போது என்ன ஆகும்னா 3 lakhsல 10% பிளஸ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 80,000. இப்ப நான் போத்ன்னு எடுக்கும்போது எனக்கு வந்து ரெண்டுத்துக்குமே நான் இது பண்றேன்னா 1,800. ஓகேவா? ஏன்னா இது 1.4 லிட்டர் தானே. ஸோ 1,800 12 வந்து 21,600. ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்து இந்த ஆப்ஷன் எடுத்து இது பண்ணும்போது ஆப்ஷன் 2க்கு வந்து டாக்ஸ் வேல்யூ கம்மியா இருக்கிறதுனால ஆப்ஷன் 2 ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க.
Shivani, suppose if you are not having ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா யூ கேன் கிவ் அ அசம்ஷன் ஃபார் தட். சப்போஸ் ஓன்டு இல்ல மெயின்டைன்டு பத்தியே இல்லைன்னா நீங்களே சொல்லலாம், நான் இந்த சம்மை வந்து எம்ப்ளாயர் ஓன்டாகவும் எம்ப்ளாயி மெயின்டைன்ட் ஆகவும் நான் எடுத்துட்டேன், அதனால அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணேன்னு சொல்லலாம். இல்ல இந்த சம்மை வந்து எம்ப்ளாயர் ஓன்டாகவும் எம்ப்ளாயரே மெயின்டைன்ட் ஆகவும் எடுத்துட்டேன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூ வில் ஹேவ் டு சப்ஸ்டான்ஷியேட் கேஸ் ஏக்கு ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயியோட கிளாஸ் என்ன, மீனிங் என்ன, கேஸ் பிக்கு அதோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ கேன் கிவ் யூர் ஆப்ஷன்ஸ். ஓகே மேடம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் வந்து டு சப்ஸ்டான்ஷியேட் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி ஆர் நாட், அதுக்கு இந்த கீழே டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டெப் டூ வந்து go as per the perquisites table and the options. அவ்வளவுதாங்கண்ணா. Administration 27 homeworkடா என்னன்னு சொல்லிடுறேன். எனி வாட்ச்மேன், அதாவது எனி ஃபெசிலிட்டி பர்சன் provided to a specified employee fully taxable. நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு வந்து அப்படி கிடையாது. அதாவது இப்போ குக்கு வந்து எம்ப்ளாயி இஸ் ஒய்ஃபா இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகேவா? எம்ப்ளாயியோட ஒய்ஃபே வந்து பண்றாங்க, குக்கா இருக்காங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லி டாக்ஸபிள். salary ஆஃப் தி சர்வெண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணா மட்டும்தான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணது மட்டும்தான் எக்ஸம்ட். இப்போ வாட்ச்மேன் எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு, நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயில எக்ஸம்ட். ஓகேவா? மெய்ட் சர்வெண்ட் எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு 1000 இன்டு அது எக்ஸம்ட். கார்டனர் எம்ப்ளாயர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு அதனால எக்ஸம்ட். புரியுதா? சோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இது ஹோம்வொர்க்கா போட்டுருக்காங்கண்ணா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எனிதிங் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு கொடுத்தாங்கன்னா டாக்ஸபிள் ஃபுல்லி. அது கூட அந்த அம்யூனிட்டிஸ் ப்ரொவைடட் பை தி எம்ப்ளாயர், see amenities provided by the employer to the specified employee fully taxable. இப்படி வேணா எழுதிக்கோங்க கண்ணா. amenities provided by the employer to the specified employee fully taxable. amenities provided by the employer to non-specified employee is exempt. எழுதிக்கோங்க. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இந்த 1000 per monthலாம் ஞாபகம் இருக்குல்லடா சில்ட்ரனுக்கு? இப்ப பாருங்க சிவானி, கிஃப்ட் வவுச்சர் ஆர் டோக்கன் ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல கொடுக்குறாங்க, அப் டு 5000 வரைக்கும் எக்ஸம்டட்ரா. 5000 வரைக்கும் எக்ஸம்ட். எழுதிக்கிறீங்களா சின்ன நோட்ல? புக்ல இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்கண்ணா சிவானி.
gift கமா voucher token in lieu of appreciation மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது given by the employer அப்படின்னா is exempt up to rupees 5000. அதுல ரெண்டு டிஸ்க்ளைமர் இருக்குடா. 5000க்கு மேல இருந்ததுன்னா அது டாக்ஸபிள். அதே மாதிரி கேஷ் கொடுத்தா அது எக்ஸம்ஷன் கிடையாது. அதை வந்து நான் கேஷா கொடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸம்ஷன். கிஃப்டா இருக்கணும், இல்ல ஒரு வவுச்சர், அமேசான் வவுச்சரா இருக்கணும், இல்ல வந்து டோக்கன்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் 5000 ரூபாய் வரைக்கும் எக்ஸம்ஷன். மோர் தென் 5000 ரூபாய் டாக்ஸபிள். இப்ப இந்த சம் படிங்க கண்ணா. அனிருத் இல்லடா, அனிருத்தா அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ணா, சாரதான்றது ஃபர்ஸ்ட். நீங்க இந்த salary சம்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எம்ப்ளாயர் யாரு, எம்ப்ளாயி யாருன்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுலயே நிறைய பேர் கன்ஃபியூஸ். எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்கிறவர், எம்ப்ளாயி வேலை செய்யறவங்க அவர் கீழே. ஸ்ரத்தாக்கு வந்து ஸ்ரத்தா எம்ப்ளாயியா எம்ப்ளாயரா? எம்ப்ளாயர் யாருங்க? எம்ப்ளாயர் ராஜு. எம்ப்ளாயி வந்து ஸ்ரத்தா. ரிஸ்ட் வாட்சா கொடுக்குறாங்கடா. ஆனா அதோட விலை எவ்வளோ? எது வரைக்கும்? ரிஸ்ட் வாட்ச் 17/7/2024 கொடுக்குறாங்க. செலம் இன்னொன்னு டியூரிங் த ப்ரீவியஸ் இயரான்னு பார்த்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 17/7/2024லாம் ப்ரீவியஸ் இயர் தான். ஸோ ஒன்று 3000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச், இன்னொன்று கோல்டன் செயின் 12000 ரூபாய்க்கு ஒரு. ஆமா, இது பண்றாங்க. இப்ப சொல்லுங்க கண்ணா, ரிஸ்ட் வாட்ச் 3000 ரூபாய். 3000 ரூபாய் ரிஸ்ட் வாட்ச். ஆமா 15000 ரூபாய்னா 3000 பிளஸ் ஒரு 12000 சேர்த்தா எவ்வளோடா வரும்? 15000. ஆமா 15000. நம்மளுக்கு எக்ஸம்ஷன் எவ்வளோ? அப்ப எவ்வளவு டாக்ஸபிள்? புரியுதா? இது டாக்ஸபிள். அடுத்தது பாரு, ராக்கி ரிசீவ் 11,000 கேஷ் கிஃப்ட் ஃப்ரம் அவர் எம்ப்ளாயர். இங்க பாரு, செகண்ட் சினாரியோ பாருங்க. யாரு வந்து செகண்ட் சினாரியோ? எம்ப்ளாயர் யாரு? எம்ப்ளாயி யாரு? இப்ப எவ்வளவு மொத்தமா டிரான்சாக்ஷன் பண்றாங்க? 11,000. எவ்வளவு நம்மளுக்கு எக்ஸம்ஷன்? கரெக்டா சொல்லுமா. வெரி குட். ஃபுல்லாவே வந்து எக்ஸம்ஷனே கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அந்த கிளாஸ் பேஸ் பண்ணி, இந்த கிளாஸ்னால நீங்க இந்த கிளாஸ் எழுதணும்னா இதனால கொடுக்கல. மூணாவது கேட்டகரி என்னடா வருது? யார் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி சொல்லுங்க. எம்ப்ளாயர் யாரு? இங்க என்ன நடக்குதுடா?
அப்ப என்னடா எப்படிடா போடணும் இதை? 80,000 less 5000 exemption. So 75,000 taxable. புரிஞ்சுதாடா? homework type 1 problem, type 3 problem, type 2 problem. 14 marks important problem. இப்போ நான் சொல்ல தர போறது நல்லா கவனிச்சுக்கோங்க. நோட்ல எழுதிக்கோங்க செல்லம் நான் சொல்றத. மூவபிள் கூட்ஸ் தான் என்ன அர்த்தம்டா? எனிதிங் மொபிலிட்டி இருக்கிறதுலாம் மூவபிள் கூட்ஸ். கரெக்டா? இப்போ ஒரு எம்ப்ளாயி ஒரு மூவபிள் அசட், அதாவது எம்ப்ளாயரோட மூவபிள் அசட் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லி டாக்ஸபிள். எம்ப்ளாயி அதுக்கான டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, எழுதிக்கோங்களேன். வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூஸ் ஆஃப் மூவபிள் அசட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு விதம் இருக்குடா அதுல. யூசேஜ் ஆஃப் மூவபிள் அசட்ஸ் ஒண்ணு, சேல் ஆஃப் மூவபிள் அசட்ஸ் ரெண்டு கிளாஸ் இருக்கு இதுலயே. ஃபர்ஸ்ட் நான் இப்ப சொல்ல போறது யூசேஜ் ஆஃப் மூவபிள் அசட்ஸ். இப்போ இப்ப எப்படி வரும்னா, எம்ப்ளாயர் இருக்காருண்ணா, எம்ப்ளாயி இருக்காங்க. எம்ப்ளாயர் அந்த அசர்ட்டை அவரோட அசர்ட்டே, அவரு தான் அதுக்கு ஓனர், எம்ப்ளாயர் தான் ஓனர், ஆனா எம்ப்ளாயி கிட்ட கொடுத்து யூஸ் பண்ணுன்னு சொல்றாரு. அப்பனா பெர்குசைட்டோட வேல்யூவேஷன் எப்படி வரும்னா 10% ஆஃப் தி ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் தி அசட். இப்போ இந்த கார் பெர்குசைட்ல நம்ம என்ன பண்ணோம், எம்ப்ளாயரோட காரு, எம்ப்ளாயரோட மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே இருக்கு. கரெக்டா? அப்பனா எம்ப்ளாயரோடதுன்னு வரும்போது டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிறோமா? கரெக்டா? அந்த மாதிரி தான் கண்ணா அது டெப்ரிசியேஷன். அது வராங்க. எம்ப்ளாயரோட காரு எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்க. அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட் என்னன்னா 10% ஆஃப் தட் அசட் வேல்யூ. இப்போ எம்ப்ளாயியோட கார் கிடையாது, எம்ப்ளாயர் ஹையர் பண்ண காரு எம்ப்ளாயிக்கு கார் கொடுக்குறாங்கன்னா, எம்ப்ளாயி அந்த ஹையரிங் சார்ஜஸ் பே பண்ணுவாங்கல்ல ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட, அந்த சார்ஜஸ் டாக்ஸபிள் பர்குசைட். புரியுறதாடா? நான் திருப்பி சொல்றேன். கார் வேண்டாம் செல்லம், காருக்கு தான் தனியா நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. லெட்ஸ் வேற ஏதாவது மூவபிள் அசட் வச்சுக்கலாம், பைக் வச்சுக்கலாம். ஆமா, பைக் மாதிரி வச்சுக்கலாம், கார் வேண்டாம். ஏன்னா காருக்கு பர்குசைட்ஸ் தனியா இருக்கிறதுனால கார் வேண்டாம். இந்த பர்குசைட் ரெண்டா பிரியுது, மூவபிள் அசட்ஸ் ரெண்டா பிரியுது. ஒன்னு யூசேஜ் பண்றதுக்கு கொடுக்குறாங்க எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு, இன்னொன்னு சேல் பண்ண அசர்ட்டை கொடுக்குறாங்க எம்ப்ளாயிக்கு, சேல் ஆஃப் மூவபிள். நம்ம இப்ப பார்க்க போறது யூசேஜ். யூசேஜ்ல ரெண்டு, எம்ப்ளாயர் எம்ப்ளாயர் ஓன் பண்றது, எம்ப்ளாயர் ஹையர் பண்றதுடா. எம்ப்ளாயர் ஓன் பண்றதா இருந்ததுன்னா 10% ஆஃப் அசர்ட்,
ஹையர் பண்றதா இருந்ததுன்னா தேர்ட் பார்ட்டிக்கு எம்ப்ளாயர் ஒரு ஹையரிங் சார்ஜஸ் கொடுப்பார்ல, அது இவருக்கு டாக்ஸபிள். யாரு? எம்ப்ளாயிக்கு. இது எழுதிக்கோங்களேன் கண்ணா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்புறம் நான் சேல் இது பெருசுடா அது. எழுதிட்டீங்களா? இது ரெண்டு புரிஞ்சுதா? இப்போ அடுத்த கான்செப்ட், சேல். எம்ப்ளாயர் சேல் பண்ணிடுறாங்கடா, மூவபிள் அசெட் சேல் பண்றாங்க. அந்த கேட்டகரியில இப்ப எப்படின்னு பார்க்க போறோம். இங்க அசர்ட்னு வரும்போது, சேல் பண்றதுன்னு வரும்போது கம்ப்யூட்டரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸ், மோட்டர் கார, அதர்ஸ். ஓகேவா? இப்ப பார்க்கணுமா, ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா என்ன? டெப்ரிசியேஷன்ல படிச்சிருக்கோமே. ரிட்டர்ன் டவுன் வேல்யூனா என்ன? இல்லடா செல்மா, அது கிடையாது. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ, WRTT டவுன் வேல்யூ. டிப்ரிசியேஷன்ல நிறைய படிச்சிருக்கோமே இத. அதாவது இனிஷியல் பர்ச்சேஸ் காஸ்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணி வரது தான் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ 15,000 வச்சுக்கோங்களேன். உங்களோட சேல் பிரைஸ் வந்து 12,000. ஸோ சேல் பிரைஸை விட ரிட்டர்ன் ஆன் வேல்யூ கம்மியாச்சுன்னா டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பர்கோசைட்டா இதுவாகி டாக்ஸபிள் ஆயிடும். இப்போ எம்ப்ளாயருக்கு ஒரிஜினல் காஸ்ட்ல ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு டெப்ரிசியேஷன் லெஸ் பண்றோம், அதுலேருந்து வரது தான் ரிட்டர்ன் ஆன் வேல்யூ. டெப்ரிசியேஷன்ல படிச்சிருக்கீங்க நீங்க. ஓகேவா? இந்த ரிட்டர்ன் ஆன் வேல்யூக்கும் சேல் பண்றாங்க இல்லையா ஒரு வேல்யூ, அந்த சேல் பண்ற வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் தான் வேல்யூவேஷன் ஆஃப் பர்கசைட். ஓகேவா? அதுதான் இம்பார்ட்டன்ட். இது 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 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அசர்ட் இப்ப கம்ப்யூட்டராக இருக்குன்னா 50% ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்ல தான் டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த ஸ்டேஜ். மோட்டர் கார்னா 20% ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் கண்டுபிடிக்கணும். அதர்ஸ்னா 10% ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்னா என்ன, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னா என்ன? இல்ல இல்ல, திருப்பி சொல்லுங்க, புரியல. எதுக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ ரெடியூசிங் பேலன்ஸ்க்கு? என்னமோ டேய், எவ்வளவு வாட்டி சம்ஸ் போட்டிருக்கோம்டா, தெரியலன்னு சொல்லக்கூடாது சிவானி. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். ஸ்டேஜ் 1 உங்களுக்கு மட்டும்தான் நான் எடுக்கிறேன், யாருக்குமே எடுக்கல. ஸ்டேஜ் 2வாவது பேட்ச் ஆரம்பிச்சேன், ஸ்டேஜ் 1க்கு நான் பேட்ச் ஆரம்பிக்கலைன்னா உங்களுக்கு நான் டெடிகேட்டடா உட்காந்துட்டு இருக்கேன். நீங்க இப்படி தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு ஷாக் கொடுக்க கூடாது. ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் ரீகலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் போட்டிருக்கியேடா மாடியூல் 1ல டெப்ரிசியேஷன் சாப்டர்ல எல்லாமே போட்டிருக்கோமே கண்ணா.
ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடோட இன்னொரு பேர் வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட், டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இன்னொரு மெத்தட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் இல்லாம. ம். இன்ட்ரெஸ்ட்லாம் வரவே வராது. நோ இன்ட்ரெஸ்ட். ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் புக் வச்சு நோட் வச்சிருக்கீங்களா? எடுங்க. டெப்ரிசியேஷன் போங்க சாப்டர். எனக்கு இப்படி ஷாக் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறம் எப்படி கண்டினியூ பண்றது? நியூவா படிச்சதுல நான் டவுட் கேட்கல. படிக்க போறதுல டவுட் கேட்கல. படிச்சதுல நான் உங்ககிட்ட query கேட்கிறேன். சிவானி மறக்க கூடாது சிவானி. மறக்கவே கூடாது. அதுக்கு நான் லேம் எக்ஸ்கியூசஸ் நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்பனா நீங்க இன்னும் கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும்னு அர்த்தம். கான்சென்ட்ரேஷன் எங்கேயோ கம்மியாகிறதுன்னு அர்த்தம். நிறைய சாம்பிள் சம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் கூட போட்டீங்களேடா. நானே ஓனா கொடுத்து நீ கிராக் பண்ணீங்களேடா. நான் கேட்கும் போது பதில் சொல்லணும் செல்லம். சி எல்லாமே கனெக்டடு சிவானி. டாக்ஸ், ஃபினான்ஷியல் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். நம்ம அந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ்ல தான் டெப்ரிசியேஷன் அப்படிலாம் எங்கேயுமே கிடையவே கிடையாது. என்னது இது ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் எப்படி போடுவீங்க? நான் உங்ககிட்ட இருந்து இது எதிர்பார்க்கவே இல்லை. நோட் பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் 2 minutes வெயிட் பண்றேன். என்னடா கடிச்சுதா இல்லையா? என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து ஒரு ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்ல 20% பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? என்ன ரெடியூசிங் பேலன்ஸ்க்கும் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? செல்லம் நான் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன்டா. நான் அழுதுருவேன் சிவானி. நான் அப்படியே அழுதுருவேன். நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். யோசிச்சு ரீகலெக்ட் பண்ணி கரெக்டா சொல்லுங்க. சிவானி இந்த சம் ரொம்ப ஈஸியா சிவானி. இங்க பாருங்களேன். இப்ப வந்து கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ செல்லம். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1/7/2021. எப்பவுமே நம்மளோட கான்செப்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன? எந்த டேட்ல இருந்து வாங்குறோமோ அப்பதானே கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டா? சோ கனமா இது எழுதிட்டியாடா? ஒரு நிமிஷம்டா. ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கோங்கண்ணா. இது எழுதிக்கோங்க. இது போட்டுக்கோங்க. இது எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சம் கண்டினியூ பண்றேன். வெயிட் பண்றேன். சிவானி டோன்ட் டேக் இட் அதர்வைஸ்னா.
ஒண்ணு இதுடா ஃபர்ஸ்ட் பேரா இதை காப்பி பண்ணிக்கோங்க சின்ன நோட்ல. அடுத்தது இது, அடுத்தது இது. லோஷிக்கா சிவானி ஒரே நிமிஷம்டா. லோஷிக்கும் எழுதியிருக்காளாம்டா எல்லாத்தையுமே சாய். லோஷிகா கிட்ட கேளுடா, கரெக்டா சொல்லி தருவாடா. கடகடன்னு ஓடுது இல்லடா சிவானி டேஸ். ஓகே செல்லம், தேங்க்யூடா. குட். இப்ப பாருங்க கண்ணா, நான் ஹை லெவலா இன்னைக்கு சொல்றேன். நீங்க மத்த ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வாங்க, ஏன்னா இதுல ஒர்க்கிங் இருக்கு. இப்போ ஆஹ், இது கம்ப்யூட்டருக்குடா. கம்ப்யூட்டருக்கு எப்பவுமே 50%. நார்மல் கால்குலேஷன் தான். 2 lakhs இது பண்ணிட்டு 2024 வரைக்கும் கால்குலேட் பண்றாங்க WDV. இது WDV அந்த டேட் ஆஃப் சேல். அதே மாதிரி காருக்கும் அதே மாதிரி இது பண்றாங்க 20%. அதே மாதிரி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றாங்க WDV கிடைக்கிறது. டெலிவிஷனுக்கு 10%, 25,000. இப்ப சோஃபா செட்டுக்கு 10%. ஆனா அசட் வந்து இங்க சோஃபா செட் பாத்தீங்கன்னா 2009லயே இது பண்ணிருக்காங்க. ஸோ மோர் தென் வந்து 10 years ஆயிடுறதுனால, அசட்டை மோர் தென் 10 years யூஸ் பண்ணிட்டனால அதோட டபிள்யூ
டிவி வந்து நில் ஆக்சுவலா. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அசர்ட் when it is used more than 10 years it's nil. இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க கண்ணா இந்த சம்மு. இல்லைன்னா நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஆனா ப்ரொவிஷன்ஸ் மட்டும் தரவா பாத்துருங்க கண்ணா. நம்ம சிவானி எனக்கு தெரிஞ்சு 4 o'clock கிளாஸ் இருக்குடா. 4 to 5, 4:15 அப்படி ஆரம்பிப்பேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பில்ஸ் ரிசீவபிள். சரி செல்லம், இது வரைக்கும் முடிச்சிருங்க கண்ணா.